பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரீஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு மந்திர பாம்பு. ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில ஒரு ராஜாவும் அவருடைய மகள் இளவரசியும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ராஜா ரொம்பவே நல்லவர். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய நல்லது செய்வார். ஒரு நாள் சாயந்தரம் போல தன்னோட இளவரசி கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இளவரசி, இன்று இரவு நான் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, நீ பத்திரமா இருந்துக்கோ. என்ன, உனக்கு துணைக்கு காவலாளியை வச்சுட்டு போறேன், பயப்படாம இருக்கணும். நீ பெரிய பொண்ணாயிட்ட, தைரியமா இருக்கணும். என்ன புரியுதா? நான் காலையிலே வந்துடுவேன், முடிஞ்சா இன்று இரவே வந்துடுவேன் அப்படின்னு ராஜா தன்னோட செல்ல மகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கு இளவரசியோ, அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம்ப்பா, நான் இப்போ பெரிய பொண்ணாயிட்டேன், நான் ரொம்ப தைரியசாலி கூட, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது அப்படின்னு இளவரசி சொல்லிட்டு இருக்காங்க. பயப்பட மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனால் சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலும் பயந்துருவேன், அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. காவலாளிக்கிட்ட என்ன உதவினாலும் கேளு, உடனே வந்து செஞ்சு கொடுப்பாரு. அப்பா எவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் வரணும், அவ்வளோ சீக்கிரத்தில் முயற்சி செய்கிற வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இளவரசியும், சரிப்பா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேணாம், பத்திரமா போயிட்டு வாங்க, நான் தைரியமாக இருப்பேன். அதான் ஒருத்தவங்கள உதவிக்கு வச்சுட்டு போகிறீங்களே, அப்புறம் என்னப்பா எனக்கு பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இரவாயிடுது. இரவு நேரத்தில் தனியாக இளவரசி நின்றுட்டு இருக்கும்போது காவலாளி வராங்க. இளவரசி, என்னாச்சு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காவலாளி சொல்கிறாரு, அம்மா, வெளியில் ஒரு அந்தனர் நிற்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் யாசகம் வேணுமா, ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. யாசகம்னா உணவு, உடை, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அவர் வாங்கிப்பாருமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இளவரசியோ, அப்படியா, அப்பா வேறு இல்லையே, எனக்கு எதுவுமே தெரியாதே, நீங்கள் அவரை நாளைக்கு வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறா. உடனேயும் அந்த காவலாளியோ, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதும்மா, அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது கொடுத்தே அனுப்பணும், இல்லைன்னா அவங்க கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேயும் இளவரசி, நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தூக்கம் வேற வருது, நீங்கள் ஏதாவது சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி வேறு தூக்க கலக்கத்தில் இருந்தனால அன்று இரவு உடனே போய் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. ஏன்னா அவங்க சின்ன பொண்ணுங்கிறனால அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. அப்புறம் அந்த யாசகம் கேட்குறவர் நேராக அரண்மனைக்குள்ளேயே வந்துடுறாரு. இதை பார்த்த காவலாளி, என்ன அரண்மனைக்குள்ளேயெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, தயவுசெய்து சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியே போங்க, அப்புறம் இளவரசி பார்த்தா என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயும் அந்த யாசகம் கேட்குறவரோ, அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு ரொம்பவே பணிவாக கேட்குறாரு. அதுக்கு அந்த காவலாளியோ, அப்படியெல்லாம் இன்றைக்கி எதுவுமே கிடைக்காது, நீ தயவு செய்து இங்கே நிற்காத, இங்கே நிற்கிறதுக்கு என்னையை பார்த்தா தான் எல்லாரும் திட்டுவாங்க, உடனே கிளம்பு. இளவரசி தூங்க போயிட்டாங்க, அவங்க பாவம், அவங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்க, தூங்க கிளம்பிட்டாங்க, நீ தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு அவர் கோவமாக திட்டிடுறாரு. இதை கேட்ட அந்த யாசகம் கேட்குறவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உங்கள் இளவரசிக்கு பணிவுன்னா என்னன்னே தெரியாதா, பணிவே இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அந்த யாசகம் கேட்க வந்தார் இல்லையா, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன சொல்லிடுறாருன்னா, என்ன ஒரு ஆணவம் இந்த இளவரசிக்கு, வந்து வெளியே கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, இவளுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த யாசகர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இளவரசிக்கு ஒரு உருவம் மாறுற சக்தி கொடுத்து, அதாவது மனித உருவத்திலிருந்து ஒரு பறவை உருவத்துக்கு மாறுறதுக்கு ஒரு சக்தி கொடுத்துட்டு போயிடுறாரு. மறுநாள் ராஜா வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல இளவரசி இல்லை, இளவரசி பார்த்தா ஒரு பறவையாக மாறி இருக்கிறாங்க. அதை பார்த்த ராஜா, இது என்னது, பறவை இந்த இடத்துல தூங்கிட்டுருக்கு, இளவரசி எங்கே போணுச்சு அப்படின்னு தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கிறார். அப்புறம் அதை கேட்ட இளவரசி, அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு ஆர்வமாக அந்த கிளி கேட்குது. இதை கேட்ட ராஜா, என்னது, என் மக உருவத்தில் என் மகள் குரலில் பேசிகிட்ருக்கு, இது என் மக உருவமே இல்லையே, இது என்னது, இது நீ ஒரு பறவையாச்சு, ஆனால் என் மகளோட குரலில் பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த இளவரசிக்கு ஒன்றுமே புரியலை. சுற்றி முற்றி பார்க்குறா, யாராவது வாங்கலை, என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தோட சுத்தமாக அவளுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னே புரியலை.
உடனே என்னாச்சு, நமக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே அரண்மனையில் அந்த அறையில் இருக்கிற கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்குறா. அங்கே பார்த்தா அவளோட உருவம் ஒரு கிளியாக மாறி இருக்குது. இது பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே மனசு தாங்க முடியல. என்னது இது, இப்படி ஆயிட்டோம், நம்ம ஒரு கிளி மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. அவங்க அப்பா பக்கத்தில் வந்து, அப்பா எந்திரிங்கப்பா, எனக்கு எதையாவது பண்ணி காப்பாற்றுங்கப்பா, இதுக்கு மேலே என்னால் இந்த மாதிரி உருவத்தில் என்னால் இருக்க முடியாது, அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பான்னு அப்படி கத்தி அழுகிறா. உடனே அரசர் எந்திரிச்சு, நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், நீ கிளி உருவத்தில் மாறி இருக்க, வேற ஒன்றும் இல்லை, உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை, இது சரியாகக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயும் அந்த கிளி சரியாயிடுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் அந்த அரசர் இருக்கார் இல்லையா, தனக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே தான் அந்த மந்திர பாம்பு இருக்குது. அங்கே போயிட்டு அந்த மந்திர பாம்பு கிட்ட ராஜாவும் அந்த இளவரசியும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இளவரசி, இந்த மாதிரி நேற்று இரவு யாசகம் கேட்டு ஒருத்தர் வந்தார், அவரை நான் பார்க்க கூட இல்லை, அவர் தான் ஏதாவது என்னைய பண்ணியிருக்கணும் அப்படின்னு இளவரசி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. உடனே ராஜா, அந்த மாதிரி யாசகம் கேட்டு வர்றவங்கள நம்ம வெறும் கையோடு அனுப்பக்கூடாது, நீங்கள் ஏதாவது கொடுத்து அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மந்திர பாம்பு, நீங்கள் கவலைப்படாமல் போங்க, அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்கள் மக கண்டிப்பாக இளவரசி உருவத்துக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அப்புறம் அந்த ராஜா அப்படியே பௌர்ணமி வெளிச்சத்தில் தன்னை தனியாக நின்று யோசிச்சுட்ருக்கிறாரு. அந்த மந்திர பாம்பு சொன்ன மாதிரி நம்மளோட மக இளவரசி உருவத்தில் மனித உருவத்தில் வந்துடுவாளா அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணிவிட்டு அவளோட அறையில் பார்க்குறாரு. போய் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். பார்த்தா மனித உருவத்தில் இளவரசி நிற்கிறா. அம்மாடி, நீ இளவரசி மனித உருவத்தில் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இளவரசியோ, ஆமாப்பா, எனக்கு மனித உருவம் கிடச்சிருச்சு, நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நான் செஞ்ச சின்ன தவறுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் தான்ப்பா என்னைய மன்னிக்கணும், உங்களுக்கு ரொம்பவே நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ப்பா இது வரையும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு ராஜாவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா, இனிமே யாராவது யாசகம்னு வந்து கேட்டா நீயே போய் பக்கத்துல இருந்து பார்த்து தேவையானதை கொடுத்து அனுப்புமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு இளவரசியோ, சரிப்பா, கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன், இது போல் இனிமேல் நடந்துக்க மாட்டேன்ப்பா, நான் ஒரு இளவரசிங்கிறதே மறந்துட்டு இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துட்டுருக்கேன், என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா அந்த இளவரசி. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதை தொடர்ச்சியாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். வேறொரு கதையோடு அப்புறம் பார்க்கலாம்.